உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். கடந்த செய்தியில் வாசித்த 19வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் எங்கே 2 பேர் அல்லது 3 பேருடைய நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அப்போ பரலோகத்தில் இருக்க என் பிதாவினால் அது அவர்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுடைய மத்தியிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளா 2 பேர் ஒருமனப்பட்டு கூடுனா, இல்லை 3 பேர், அது 2 அல்லது 3 தானே குறைஞ்ச நம்பர். இன்னும் நிறையா இருந்தால் சந்தோஷம்தான். சபை கூடி வரும்போது ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்கும்போது ஆராதிக்கும்போது அவருடைய பிரசன்னம், கார்ப்பரேட் அனாயிண்டிங் எல்லார் மேலேயும் அபிஷேகம் இறங்குறது. அதனால் சபைக்கு வரும்போது வசனத்தை கேட்கும்போது இருதயம் நன்றாக சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய். அதுபோல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்போது ஒரு சந்தோஷம் வருகிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவருடைய மத்தியில் இருக்கிறேன். அதாவது 2 பேர் விசுவாசிக்க கூடி வந்துட்டா உங்களுக்கு விளங்கணும் கர்த்தர் அங்கே இருக்கிறாரு. 2 பேருக்கு மேலே கூட எவ்வளோ பேர் இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார் நமக்கு தெரியும். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, ஏன் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் கர்த்தர் அங்கே இருக்க மாட்டாரா? அருமையானவர்களே, அநேக சமயங்களிலே நீங்கள் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் சுற்றிலுமாக இருக்கிற இந்த உலகத்தார் யாரும் உங்களுக்கு ஒத்து போக மாட்டார்கள், தனித்து விடப்படுகிறீர்கள். மெனி a டைம் காட்ஸ் பீப்புள் வாக் அலோன். அநேக தேவ மனிதர்கள் அநேக சமயங்களிலே தனித்து நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தார் ஒத்து போக மாட்டாங்க. சில சமயத்தில் விசுவாசிகள் கூட தனித்து விட்டு விடுகிறார்கள். யோபு தனித்து ஒரு நேரம் அப்படி நின்னான். அவனுடைய நண்பர்கள் கூட வந்து அவனை குற்றம்தான் சொன்னாங்களே ஒழிய அவனுக்கு துணை நிற்கலை. அப்படிப்பட்ட சமயத்திலையும் கூட கர்த்தர் யோபுவோடு கூட தனித்து நின்ற அவனிடத்திலே கர்த்தர் கூட இருந்தார். அவனை விடுதலையாக்கினார். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை பார்க்கல 2 மடங்காக கொடுத்தார். நீங்கள் தனித்து இருந்தால் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் கர்த்தரும் சேர்ந்து இருக்கிறீங்க, நீங்கள் தனியாக இல்லை. இயேசு இடத்துல சொல்கிறாரு, பிதாவே நீர் நான் தனித்திருக்க நீர் விடுகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா யார் இருக்கிறான்? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தனித்திருக்கிற நேரத்தில் நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள், 2 பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்க வேண்டும். அதாவது ஒரு இடத்துல 2 பேருடைய சாட்சிகள் உண்மை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படி இயேசு சொல்லிவிட்டு நானும் என் பிதாவும் இருக்கிறோம், பிதாவுடைய சாட்சி உண்மை என்று அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 2 பேர்ன்றார். அப்போ நீங்களும் உங்களோட இருக்கிற தேவனும் 2 பேராக நீங்கள் இருக்கிறீங்க. எப்பேற்பட்ட தனிமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால உங்களுக்கு விடுதலையும் உங்களுக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பி போல்டு, கர்த்தருக்குள்ளே திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், உங்களை ஜெயமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஓகே, காட் பிளஸ் யூ.